கணேஷ்குமார், அன்புமணி ராமதாஸ் கூடைய விமர்சனமானது முதலில் அவர்கள் அதை பின்பற்றட்டும், நாங்கள் தொடர்ந்து அம்பேத்கருடைய கோட்பாட்டை பின்பற்றிட்டு தான் இருக்கிறோம், அதனால அவங்க எங்களுக்கு விமர்சனம், எங்களுக்கு இதை சொல்ல வேண்டாம், நாங்கள் நூல் வெளியீட்டு விழாவில் கலந்துக்க வேண்டியது இல்லை அப்படின்றது தான் வன்னியரசு வைக்கக்கூடிய வாதம். அந்த அந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை புயல் பாதிப்பு பார்வையிட சென்ற இடத்துல ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறார். பத்திரிகையாளர் கேட்கின்ற ஒரு இடத்துல எங்களுடைய கருத்தை நாங்க பதிவு செய்யறோம். ஏன்னு சொன்னா நாங்க கேட்கறது நியாயமான கருத்து. அவர்கள் பின்பற்றுகிறார்களா? தூங்குறவங்கள எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள எப்பவும் எழுப்பவே முடியாது. நீங்க ஒரு பார்வையை வைத்து கொண்டு உங்க சொந்த சாதி மக்களை ஏமாற்றி ஒரு வாரியான கொண்டு போய் திமுக கிட்ட அடங்கு வைப்பதற்காக எங்களை எதிரியாக நீங்க சித்தரிக்கலாம். ஆனா எங்க செயல்பாட்டுல நாங்க சரியா தான் இருக்கிறோம். அம்பேத்கருடைய கொள்கையை எங்களை விட வேற யாரும் பெரிதாக தூக்கி பிடித்ததும் கிடையாது. அம்பேத்கரை ஒரு சாதிய தலைவராக நாங்களும் பார்த்தது கிடையாது. அண்ணன் சொல்ற மாதிரி சாதி தலைவரா பார்க்கலன்னா ஏன் விசிகாவை நீங்க சொந்த சாதி மக்களை அடகு வைத்துங்கிற வார்த்தையை பயன்படுத்துறீங்க? அதுவும் ஒரு அரசியல் கட்சி தானே, பாமக அரசியல் கட்சி தானே, அப்ப விசிகாவும் அரசியல் கட்சி தானே. நாங்க இல்லன்னு சொல்லலையே. தவறுகள் நாங்க திமுக தவறு செஞ்சாலும் தான் கேட்போம், பாஜக தவறு செஞ்சாலும் தான் கேட்போம். தவறு செய்வதை கேட்பது என்பது வேறு, ஒரு கட்சியை சாதி கட்சியா கட்டமைக்கிறதுங்கிறது வேறு. நான் இப்போ தான் சொல்றேன், அது செய்யற வேலை நீங்க தான் செய்றீங்க, நாங்க செய்யலன்றேன். எங்க கட்சியை சாதி கட்சியாக கட்டமைக்கிற வேலையை திட்டம் போட்டு செஞ்சுக்கிட்டு வரீங்கன்னு நாங்க சொல்றோம். உங்களுக்கு இப்ப தெரியலையா? பாட்டாளி மக்கள் கட்சி சொல்றாங்க, அவங்க தானே சொல்றாங்க. என்ன பேசுறேன், அதுக்கு தான் நான் பதில் சொல்றேன். இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்கள நீங்க விமர்சிச்சீங்க இப்ப சாதிய கட்சின்னு, இப்ப நீங்க சொன்னீங்க, அந்த வார்த்தைக்கு நான் கேள்வி எழுப்புறேன். அவங்க தான் அம்பேத்கரை பொதுவாக வச்சிருக்கிறோம், எங்க கட்சி பொது கட்சின்னு சொல்றாங்க. நாங்க அம்பேத்கரை சாதிய தலைவராக பார்க்கவில்லை என்று சொல்றோம். திருமாவளவன் அவர்கள் பேசிய வார்த்தைகளுக்கு நாங்க சொல்ல, இந்த நிகழ்ச்சியில இவ்வளவு விளக்கம் கொடுத்தீங்களே, இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்கள் யார் என்று சொன்னீர்களே, அவர்களிடம் ஒப்புக்கொண்டது நீங்க தானே? நிகழ்ச்சிக்கு வரும்னு ஒப்புக்கொண்டது நீங்க. அப்ப தெரியலையா இந்த ஏற்பாடு செய்கின்ற நிறுவனம் பாசிச நிறுவனம், ஒரு ஒரு உள்நோக்கத்தோடு செயல்படுகின்ற நிறுவனம்னா இப்போ தெரிஞ்சு அவங்க தேதி எப்ப வாங்கினாங்க? 3 மாசத்துக்கு முன்னாடி தானே. நீங்க எப்ப கதையெல்லாம் சொல்றீங்க? போன வருஷத்துல கோவிட் காலத்துல இவ்வளவு பேரை நீக்கினாங்க, கோவிடுக்கு பிறகு இவ்வளவு பேரை நீக்கினாங்க, எல்லாம் என்ன பாயாசம் கின்றோம்னு சொல்லிட்டு அல்வாகின்ற வேலைகளா இது? பாட்டாளி மக்கள் கட்சியை கொண்டு போய் நீங்க தலித் மக்களுக்கு எதிரான கட்சின்னு தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே வரீங்களா? அப்ப நாங்க திருப்பி விமர்சனம் வைக்கதானே செய்வோம். பாட்டாளி மக்கள் கட்சி அவர் கேட்ட பல சம்பவங்கள்ல பாமகவுடைய நிலைப்பாடு என்னங்கறதையும் சேர்த்து சொல்லுங்க. மேல்பாதி சொல்றீங்களே, இதே காடு வெட்டியில ஆலய நுழைவுக்கு வன்னியர் சங்கத்துடைய தலைவர் குரு அவர்கள் தான் அழைச்சிட்டு போனாரு. அன்னைக்கு எங்க போனீங்க? இரட்டை கோவலை முறையை ஒழிப்பதற்கு தலைமை தாங்கி போராடியவர் மாவீரன் குரு இல்லையா? மருத்துவர் ஐயா அவர்கள் நேரடியாக குடிதாங்கி கிராமத்துல சென்று தோல்ல சுமந்துக்கிட்டு போகலையா? பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கிடைச்ச முதல் அமைச்சர் பதவியை கொண்டு போய் ஒரு தலித் மக்களை உருவாக்கி அமைச்சராகி அழகு பார்க்கலையா? அன்னில இருந்து இன்னி வரைக்கும் தொடர்ச்சியா நாங்க எல்லா ரிசர்வ் தொகுதியில நிக்கிறோமே. வாங்கி ஏன் நிக்கிறோம்? சமூக நீதியை தூக்கு பிடிச்சுதானே நிக்கிறோம். செய்யற சில தவறுகளை வேங்கை வயல் பிரச்சனையை சொன்னீங்க. வேங்கை வயல்ல நாங்க தான் அறிக்கை கொடுத்தோம். முதல்ல நாங்க தான் அறிக்கை கொடுத்தோம். எல்லா கட்சியும் இன்னைக்கு கொடுக்குறாங்க. உங்க கட்சியில இருந்து ஒரு நாளைக்கு 4 அறிக்கை 5 அறிக்கை வருகிறது. வெறும் அறிக்கையை வச்சுட்டு நம்ம என்ன அரசியல் பண்றோம்னு ஒரு கேள்வி இருக்கு. நாங்க சொல்றோம் இல்லைங்களா, நாங்க தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மட்டுமல்ல, அனைத்து தரப்பு மக்களுடைய இடஒதுக்கீடுக்கு நாங்க போராடி இருக்கிறோம். நாங்க முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீடுக்கு நாங்க போராடி இருக்கிறோம். அருந்ததிய மக்களுடைய இடஒதுக்கீடுக்கு நாங்க போராடி இருக்கிறோம். நீங்க வேற எந்த மக்களுக்கு போராடி இருக்கிறீங்க? நீங்க எங்களை சாதி கட்சின்னு சொல்றதுக்கு கேட்கணும்னா கேட்க மாட்டோமா? நாங்க தலித் மக்களுடைய எங்களுடைய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த பொழுது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான எய்ம்ஸுக்கான இடஒதுக்கீடை கொண்டு வந்தோமே, அப்ப எங்க போச்சு? அவர் இருந்த போது நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தாக்கு அயோத்திதாச பண்டிதர் இன்னைக்கு பேசுறீங்க. நீங்க 2021 திமுக பேசுது அயோத்திதாச பண்டிதரை பத்தி. நாங்க 2006 நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தாக்கு அயோத்திதாச பண்டிதன் பேரை கொண்டு நாங்க வச்சோமே, அப்ப எங்க போச்சு? அம்பேத்கருடைய கொள்கை ஏதோ ஒரு சமுதாயத்திற்கான கொள்கை அல்ல, ஒடுக்கப்பட்ட அனைத்து சமுதாயத்திற்கான கொள்கை தான். நாங்க பேசுவது சமூக நீதிக்கான அரசியல். நாங்க சாதி மறுப்பு திருமணங்களுக்கு எதிரானவர்கள். இது அவங்க கூட்டணி சார்ந்த ஒரு விஷயம். அப்படியேனாலும் அவங்க கூட்டணியை நாம ஏன் விமர்சிக்கிறோம்ன்ற ஒரு கேள்வி வருதுல்ல. அவங்க கூட்டணியில இருந்து அவங்களே வரலன்ட்டாங்கல்ல. எங்களை பத்திரிகையாளர் கேட்டாங்க. பத்திரிகையாளர் கேட்ட போது பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு பதில் கூட்டணி சார்ந்த பதிலா வந்ததுனால தானே அது இன்னைக்கு விவாத பொருள். நாங்க இப்பவும் சொல்றோம், இப்பவும் நீங்க சொல்றோம், நீங்க திமுகவுக்கு அடிமையாகி விட்டீர்கள் இப்பவும் சொல்றோம். உங்க கட்சியினுடைய ஒருத்தர் வெளியிடுறாரு, நீங்க ஒரு கூட்டணியில இருக்கிறீங்க. தேதி
கணேஷ்குமார், நீங்களும் ஒரு கூட்டணியில இருக்கிறீங்க. அப்ப நீங்க எந்த கூட்டணியில இருக்கிறீங்களோ அந்த கூட்டணிக்கு நீங்க அடிமைன்னு சொல்லிட முடியுமா? அது அதீத விமர்சனம் இல்லையா? ஒரு கூட்டணிக்கு ஒரு கட்சி தலைமை தாங்குது, அந்த கூட்டணியை வழிநடத்தும். இல்ல அந்த கூட்டணிக்குள்ள இருக்கிற கட்சிகள் எல்லாம் உடனே அடிமைன்னு சொல்லிட முடியுமா? நீங்களும் கடந்த காலத்துல திமுகவோட கூட்டணி வச்சிருக்கீங்க, அதிமுக கூட கூட்டணி வச்சிருக்கீங்க, இப்போதைக்கு பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கீங்க. அப்ப நீங்க எல்லாம் அப்ப அடிமையா இருந்தீங்கங்கிற மாதிரி வாதம் வராது. நாங்க இப்பவும் சொல்றோம், எங்களோட செயல்பாட்டுல நிரூபிங்கன்றோம். எங்களுடைய செயல்பாடு இந்த இடத்துல நீங்க அடிமையா இருக்கீங்க நிரூபிங்கன்றோம். நான் மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவன் தானே சொல்றேன். இதே திமுக கூட்டணியில இருக்கும்போது ஈழத்தமிழர் பிரச்சனையில தமிழ் பாதுகாப்பு இன்றைக்கு கூட்டணியில இருந்துட்டு பாஜக மீதாக எத்தனை விமர்சனங்களை பாமக வைக்கிறதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. 4 அறிக்கையில எத்தனை அறிக்கை பாமக வந்து பாஜக மீதான அதீத விமர்சனங்களை வச்சிருக்குது? நாங்க இன்றைக்கு கூட்டணியில் இல்ல, 2014 இருந்து பாஜக கூட்டணியில தான் இருக்கிறோம். 2014 இருந்து பாஜகவை எதிர்த்து பல போராட்டங்கள் நான் சொல்றேன். இன்றைக்குன்னு நான் சொல்றது இன்னைக்கு இருக்கீங்களே கூட்டணியில தானே இருக்கீங்கன்னு கேக்குறேன். நாங்க பிஜேபி கூட்டணியில இருக்கும்போது தான் சட்டமன்றத்துல நீங்க நீட்டுக்கு எதிராக கொண்டு வந்த தீர்மானத்துல உங்க கூட உட்கார்ந்து அவங்களை எதிர்த்து வாக்களிச்சோம், உங்களுக்கு ஆதரவாக நின்னோம். இதே காவேரி பிரச்சனையில இருக்கும்போது அதே பாரதிய ஜனதா ஆட்சிக்கு எதிராக உங்க கூட தமிழ்நாட்டுடைய பிரச்சனைகள்ல எல்லாரும் கூட தான் நிக்கிறீங்க. அப்படி கூட நிக்கிறதற்காக சரி உங்க வாதத்துக்கே இருப்போம். அப்படி எல்லாரும் கூட நிக்கிற மேடம், பாஜக நிக்கல மேடம். அன்னைக்கு பாஜக நிக்கலன்னா அந்த கூட்டணியில நீங்க இருக்கிறீங்க அப்படிங்கிற இடத்துல இருந்து உங்களை வெளிநடப்பு செஞ்சாலும் நாங்க இல்ல அந்த கூட்டணியில இருக்கிறீங்க அப்படிங்கறதுனால உங்களுக்குள்ள இந்த முரண் இருக்கு அப்படிங்கறது இல்லாம ஆயிடாதுல்ல. நீங்க பொதுநலன் சார்ந்து இருக்கிற விஷயத்துல நான் இப்பதான் சொல்றேன் இல்லைங்களா, மரியாதைக்குரிய அண்ணன் திருமா அவர்கள் தமிழ் பாதுகாப்பு இயக்கம் ஆரம்பிச்ச காலத்துல ஈழத்தமிழர் பிரச்சனை உச்சகட்டத்துல இருந்த பொழுது கூட்டணியிலேயே இருந்தாலும் எதிர்த்து வந்து நின்னவர் தான் அவரு. இன்னைக்கு ஏன் தயங்குறாரு? இது என்ன ஒரு நிகழ்ச்சி? அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியா இது? இந்த நிகழ்ச்சிக்கு அவர் தயங்குகிறாரா இல்ல வர்றாரா அப்படிங்கிறது தான் கேள்வி. அவர் தயங்குகிறாருன்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க, அதுக்கு தான் அவர் விளக்கம் கொடுத்துட்டாரு. இப்ப விஜய் வர்றதுக்காக நாங்க பண்ணல அப்படின்னு சொல்ற விஷயம் எப்படி ஒரு மக்களை ஏமாற்றுகின்ற வேலைன்னு நினைக்கிறதா, இல்ல யாரை ஏமாற்றுகின்ற வேலை இது? தொடர்ச்சியா எவ்வளவு நாளைக்கு தான் இந்த மக்களை வந்து ஏமாற்ற மக்களா நினைக்க போறேன்? இதையும் தாண்டி இன்னொரு விஷயம் சொல்றேன், விஜய் வந்தா நாங்க வரமாட்டோம்னு சொல்றீங்க பாருங்க, அது என்ன போக்கு? அது அவரை கூப்பிட்டீங்கன்னா நாங்க கலந்துக்க மாட்டோம்ன்ற தோணியில இப்ப பேசினாரு பாருங்க அண்ணன், அது என்ன ஒரு அவங்க கட்சியுடைய நிலைப்பாடா இருக்கலாம்ல. நீங்க எல்லாரோட போய் நிப்பீங்களா அப்படின்னு உங்களை பார்த்தோம் அதே கேள்வியை கேட்கலாம் இல்லையா? நீங்க போய் ஒரு நிறுவனத்திடம் விஜய் வந்தாருன்னா நாங்க பங்கேற்க மாட்டோம் அப்படின்னு கோரிக்கை வச்சான்னு சொல்றனாலே அது எப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறை? இதுதான் அது அவங்களுடைய நிலைப்பாடு தானே. இதே கேள்விய மது ஒழிப்பு மாநாடு அன்னைக்கு நான் அவங்க கிட்ட எழுப்பினேன். கணேஷ்குமார், என் கேள்வியை உள்வாங்கிக்கோங்க. நான் இதே கேள்விய நான் அவங்க கிட்ட அவங்க தலைவர் புரியுது. அதாவது வந்து ஓபில வரதுனால அப்படி இருக்கலாம், இல்லைன்னா ஸ்கைப்னால இருக்கலாம். அதாவது அவர் தலைவரிடம், விசிகாவுடைய தலைவரிடம் நான் இந்த கேள்வியை கேட்கிறேன். மது ஒழிப்புல தொடர்ந்து அதை கொள்கை முழக்கமா வச்சிருக்கிற பாமகவை நீங்க ஏன் மாநாட்டுக்கு கூப்பிடலன்னு நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன். அதுல தானே அவங்க பயணிக்கிறாங்கன்னு இதே அமர்வுல நான் இந்த கேள்வியை எழுப்பியிருக்கேன். அப்ப கூட அவர் சொன்னாரு அவங்களுக்கும் எங்களுக்கும் நிறைய முரண் இருக்கு, அவ்வளவு முரண்களோட அந்த மேடையில போய் நான் பொதுப்படைன்னு இந்த கருத்தை சொல்லி நான் எப்படி நிக்க முடியும், அவங்க தான் என்னை பல இடங்கள்ல விளக்கி இருக்கிறாங்க அப்படின்னு அவர் அதற்கு ஒரு நீண்ட ஒரு விவாதத்துல நீண்டமான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறாரு. எங்களுடைய ஆன்லைன்ல இருக்கு, வேணாலும் தெரிஞ்சுக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்குன்னு சில நிலைப்பாடு இருக்கக்கூடாதுன்னு இருக்கா என்ன? நீங்க ஏன் அவங்க போய் சேர்ந்து நிக்கிறீங்க, நீங்க ஏன் இங்க வந்துட்டதுனாலே அடகு வச்சுட்டீங்கன்ற ஒரு அதை ஓவர் நீங்க தான் அதை ஓவர் ரியாக்ட் பண்றீங்களோன்னு ஒரு கேள்வி வராதா? பாஜக கிட்ட முரண் இருக்கு, விஜய் கிட்ட என்ன முரண் இருக்கு? அதுதான் நாங்க கேக்குறோம். அவருடைய கொள்கை குறித்த அடுத்த நாள்ல முதல்ல எதிர்த்து விளக்கம் கொடுத்ததே அவங்க கட்சி தலைவர் தானே கொடுத்தாரு, பாசிசம் குறித்து. கணேஷ்குமார், அவருடைய தொடர்பு ஃப்ரீஸ் ஆயிருக்கு. நான் திரும்ப உங்ககிட்ட நெட்வொர்க் கிடைச்சவனே பேசுறேன், சொல்லிருங்க உங்க குறுக்கீடு. 2 செய்தி இதில் ரொம்ப முக்கியமான செய்தி. அவர் வந்தால் நாங்கள் வரலன்னு நாங்கள் எந்த இடத்துலையும் சொல்லலை. அவர் நிலைப்பாடு இப்படியா இருக்குது, பாசிசம் தொடர்பான நிலைப்பாடு அதுவாக இருக்குது. அந்த நிலைப்பாட்டோடு ஒரு இடத்துல வந்து நாங்கள் வந்து இணைய முடியாது. அப்போ யார் முக்கியம் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்கன்னு நம்ம அந்த நிறுவனத்துக்கு நம்ம சொல்லிடுறோம். அவங்க வந்து அவர் தான் முக்கியம், நாங்கள் நீங்கள் தேவையில்லைன்னு சொல்லி எங்களை வந்து அவங்க வந்து அவமதித்து அனுப்பியிருக்கிறாங்களே ஒழிய நாங்கள் வந்து அப்படி எந்த இடத்துல நாங்கள் சொல்லலாம். ஆனால் அவர் கேட்ட ஒரு கேள்வி மிக முக்கியமான கேள்வி. நிறுவனம் சார்ந்து நீங்கள் வந்து சொன்ன விஷயங்கள் இருக்குல்ல, அதை ஒரு அளவுகோலாக வச்சுருந்தீங்கன்னா முதல்லையே நீங்கள் அந்த நிறுவனம் கேள்வி எழுப்பிய போதே அதை தவிர்த்திருக்கலாமே அப்படின்னு சொன்னார். இல்லை நீங்கள் அதன் உள்நோக்கம் அதுக்கான பிரதானப்படுத்துறது இதெல்லாமே சேர்த்து சொல்ல வேண்டியது இருக்குது. வெறுமனே அதை மட்டுமே நம்ம பேசலை.
அது அவங்க அதுக்கு பின்னாடி ஏற்படுத்திய வந்து விளைவுகள், அதற்கு பின்னாடி அவங்க பண்ண எல்லாமே நமக்கு வந்து இதுக்கான சந்தேகத்தை ஏற்படுத்துது. அப்போ அந்த சந்தேகம் வந்து இது வந்து ஒரு இந்த விழா இல்லை, புக்கு சாதாரண அரசியல் இது நூல் வெளியீட்டு விழா இல்லை, இது ஒரு அரசியலுக்கான அச்சார விழா அப்படிங்கிற அடித்தளம் சொல்கிறோம். ரெண்டாவது அவர் வந்து ரொம்ப முக்கியமாக சொல்கிறாரு, இந்த கூட்டணியில் பாஜக கூட்டணியில் இருந்துக்கிட்டே நாங்கள் வந்து பல போராட்டங்கள் நடத்தியிருக்கோம்னு சொல்கிறாரு. என்ன போராட்டம் நடத்தியிருக்காருன்னு சொல்லுங்கள். நான் ஆதாரத்தோடு சொல்கிறேன். 2019 வந்து குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வரும்போது மரியாதைக்குரிய டாக்டர் ஐயா அவர்கள் விமான நிலையத்திலே அவர் சொல்கிறாரு, நாங்கள் அந்த கூட்டணியிலே இருக்கிறோம், நாங்கள் எப்படி நாங்கள் வந்து குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. முத்தலாக் சட்டம் சம்மந்தம் பேச நாங்கள் அந்த கூட்டணியிலே இருக்கோம், நாங்கள் எப்படி அந்த சட்டத்தை எதிர்க்க முடியும்? வேளாண் திருத்த சட்டம் சம்மந்தப்பட்ட அந்த கூட்டணியிலே இருக்கோம், நாங்கள் எப்படி எதிர்க்க முடியும்? 370 காஷ்மீர் தொடர்பாக கேட்கும்போது அந்த கூட்டணியிலே இருக்கோம், நாங்கள் எப்படி எதிர்க்க முடியும்? இதுதான் வந்து நீங்கள் வந்து பாஜக கூட்டணியில் இருந்துக்கிட்டு அந்த பாஜக கூட்டணிக்கு எதிராக நீங்கள் போராடின லட்சணமா இது? எந்த அடிப்படையில் இதை வந்து பேச முடியும்? நீங்க எதிர்க்கிறீங்கன்றதுக்காக எல்லா விஷயத்தையும் நாங்க இதுதான் நீங்க வந்து அம்பேத்கரை நீங்க கொண்டாடுங்க, அது யாரும் நம்ம வந்து சொல்லல. ஆனா எங்களை வந்து நீங்க வந்து அந்த இடத்துல சொல்றீங்கல்ல, இந்த இடத்துல நீங்க போயிருக்கணும்னு சொல்றீங்க. நீங்க உங்களை கூப்பிடாதனால உங்களுக்கு வந்து ஒரு பெரிய வருத்தமா இருக்கு. உங்களை கூப்பிட்டு தான் நீங்க போயிருப்பீங்க. விஜய் நிகழ்ச்சியில அன்புமணி ராமதாஸை ஏன் கூப்பிடல அப்படிங்கிறது நீங்க கேள்வி கேளுங்க, அது நியாயம். அது நியாயம். நீங்க வந்து எங்களை கூப்பிடுங்க, நாங்க வர்றவங்கன்னு சொன்னா அது நியாயம். ஆனா நீங்க ஏன் போகலைங்கிறது சரியா இருக்கும். இல்ல இருங்க இந்த இடத்துல இருங்க, ஒரே ஒரு கேள்வி போட்டு பதில் சொல்லுங்க. நாங்க கேக்குறோம்ல, இருங்க கணேஷ்குமார், எதிர்க்கிறோம். இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க எதிர்க்கிறீங்கன்றதுக்காக நாங்க எதிர்க்கலங்க. நீங்க கேளுங்க. உங்களை மாதிரி இருங்க, பாட்டாளி மக்கள் கட்சி வெளிப்படையாக நடிகர்கள் மீதான விமர்சனம் வைப்பது போல நாங்கள் வைக்கல. பாபா படாச்சூரில் தூக்கிட்டு போய் கொளுத்துனது போல நாங்கள் கொளுத்தல. நாங்கள் வந்து ஜனநாயக நாட்டில் நடிகர்களுக்கான ஆட்சி செய்வதற்கோ இல்லை நடிகர்கள் அரசியலுக்கு வர்றது குறித்தோ நாங்கள் எங்களுக்கான பார்வையை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். நடிகர்கள் நாடாளக்கூடாது, நடிகர்கள் வந்து என்ன தகுதி இருக்குன்னு மருத்துவர் சொன்ன அறிக்கை இருக்கு, பாபா படம் குறித்து ரஜினிகாந்த் கொடுத்த அறிக்கை இருக்கு, எல்லாமே இப்ப நான் வந்து படிச்சு காட்டவா? இல்ல ராமதாஸ் குறித்து ரஜினி சொன்ன அறிக்கை இருக்கு, ரஜினி குறித்து ராமதாஸ் சொன்ன அறிக்கை நான் படிச்சு காட்டுறேன்னா சொல்லுங்க, நான் படிச்சு காட்டுறேன். சரி இல்ல நம்ம கடந்த 25 வருஷமா 2 பேரும் பேசிக்கிட்டத பேசுறது 1 மணி நேரத்துல பேசுறதுக்கான விஷயம் இல்ல, அது எல்லாரும் பேசுறதுக்கான ஸ்பேஸ் கொடுக்கணும்.